ரெட்மில இருந்து வாட்ச் மூவ் அப்படிங்கிற இந்த பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் வாட்ச் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோல வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை பார்க்க போறோம். ஒருவேளை 2000 ரூபாய்க்குள்ள வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வந்து நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ அதுக்கு வந்து ஒரு பதில் தரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க தரத்துக்கு ஒருவேளை வாட்ச் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் வியூ ப்ராடக்ட் அப்படிங்கிற லிங்க் தெரியும், டேட்டா டேப் பண்ணி வாங்கிக்கலாம். ஒருவேளை இந்த வாட்ச் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வாட்சோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த வாட்சோட அன்பாக்சிங் வந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல வாட்சோட பாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல நீங்க பார்க்குற மாதிரியாக பாக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ப்ளூடூத் காலிங் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி AMOLED அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே சைஸ், அது போக அந்த IP68 மாதிரியா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது இப்போ 14 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேலும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம 140க்கும் அதிகமான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு, 200க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. இது போக ஹிந்தி லாங்குவேஜ் சப்போர்ட்டும் இருக்கு சொல்லிருக்காங்க. அது போக நமக்கு வந்து இது ஹைப்பர் வாய்ஸ்ல ரன் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடு வந்து நமக்கு வந்து வாட்சோட MRP பிரைஸ் போட்டிருக்காங்க. ஆனா வாட்சோட பிரைஸ் இதோட கம்மி தான். மற்றபடி அந்த பாக்ஸ்ல என்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தராங்க. அது இப்போ சார்ஜ் பண்றதுக்காக டைப் A to போக பின் கனெக்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மேக்னெட்டிக் கனெக்டராக வருது. இது மூலமா வாட்சை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வாட்சோட டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டிசைனை பொறுத்து நமக்கு வந்து இந்த வாட்ச் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பிள் வாட்ச் மாதிரியே ஒரு லுக் வந்து இருக்கு. சைடில் நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் க்ரௌனும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த க்ரௌன் மூலமாக ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் வந்து மெனுஸ்லாம் மாற்றிக்கலாம். இது போக இந்த க்ரௌன் வந்து பட்டனாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது ரொட்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பட்டனாகவும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பேக் சைடில் நமக்கு வந்து ரெட்மியோட பிராண்டிங் இருக்குது. அது போக எசென்சியல் சென்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது போய் சார்ஜ் பண்ணுறதுக்காக போக பின் கனெக்டரும் பேக் சைடில் வருது. மற்றபடி வாட்சோட ஸ்ட்ராப் பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு சிலிக்கான் மெட்டீரியல் கொடுக்குறாங்க. ஸோ வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து மாற்றுறது ஹூக் பார்த்துட்டிங்கன்னா வெளியே கொடுக்கல, அதுக்கு மேலே உள்ளே பார்த்து கொடுக்காங்க. ஸோ பேசிக்காக டிபிக்கல் ஆப்பிள் மாடல் தான் இதுலேயுமே கொடுக்குறாங்க. இந்த ஸ்ட்ராப் வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றிக்கலாம். நிறைய விதமான தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப்ஸும் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் தேவைன்னு நினச்சிங்கன்னா அந்த கலர்ஸும் மாற்றிக்கலாம். அதுபோக வாட்சோட பெசல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அது போக பார்க்கறதுக்கு வந்து ஒரு 3D லுக் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. மற்றபடியாக இந்த வாட்சோட பில்ட் குவாலிட்டி பார்க்கும்போது இதுக்கு IP68க்கான ரேட்டிங் இருக்கு. அதாவது வாட்டர் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் கொடுக்குறாங்க. ஸோ நான் மழைக்காலங்களில் இதை வியர் பண்ணிட்டு போனேன், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஹெவியான மழைக்காலங்களில் கூட நான் அந்த வாட்சை வியர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி இருந்து வாட்சுக்கு எந்த விதமான சேதாரமும் ஆகலை. ஸோ நல்ல ஒரு வாட்டர் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் இது கிடைக்குது. இதுபோக வாட்ச்ல யூஸ் பண்ணிருக்கிற இந்த TPU மெட்டீரியல் பார்த்துட்டீங்கன்னா நம்ம சாஃப்டா இருக்கு. ரொம்ப நேரம் வியர் பண்ணாலும் எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லை. வாட்ச் வந்து வியர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அடுத்த நம்ம இந்த வாட்சோட டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். இந்த வாட்ச் வந்து நமக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கு, நல்ல விஷயம். இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390x450 பிக்சல்ஸாக கொடுக்குறாங்க. இது ஒரு 1.85 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே வருது. இந்த டிஸ்பிளே வந்து பார்க்கறதுக்கு நமக்கு கர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 2.5D கர்வ் பிளஸ் கொடுத்துருக்க காரணத்தினால நமக்கு வந்து வாட்ச் பார்க்கறதுக்கு ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இது இப்போ பெசல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை, நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து டார்க் தீம் யூஸ் பண்ணும்போது எதுவும் பெருசாக நோட் பண்ண மாட்டீங்க. அதுவும் AMOLED டிஸ்பிளே கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து இந்த பிளாக்லாம் வந்து நல்ல ஒரு பிச் பிளாக்காக தெரியிற காரணத்தினால நமக்கு வந்து வாட்சோட பெசல்ஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. டிஸ்பிளேயோட பிரைட்னஸும் நல்லா இருக்கு. அதாவது நமக்கு 600 nits வரையும் போகுது. மேலும் டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு வைப்ரண்டான நமக்கு ஒரு பஞ்சியான கலர் ஃபீல் வந்து இந்த வாட்ச் மூலமா கிடைக்கும். டிஸ்பிளே வந்து ரெசல்யூஷன் ஹையா இருக்கிற காரணத்தால இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பிக்சர் குவாலிட்டி வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்ல டீடைல்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா இந்த டிஸ்பிளேல ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. ஸோ பிரைட்னஸ் மட்டும் நீங்கள் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் வந்து பாதிக்கு கொஞ்சம் மேலே இந்த பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்டர் கண்டிஷன்ஸ்லேயும் வந்து இந்த வாட்சை வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கு. மேக்ஸிமம் பிரைட்னஸ் வச்சிங்கன்னா டான்ஸ் அண்ட் டேட்டில் கூட கண்டிப்பாக இந்த வாட்ச் ஃபேஸை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த வாட்சோட பேட்டரி லைஃபை பற்றி பார்த்துடலாம். வாட்ச் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணாமல் நார்மல் மோட்ல மட்டும் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 to 11 நாள் வரையும் நமக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. அக்கேஷனல் சிங்கிங் அது போல இந்த ப்ளூடூத் காலிங்ல எனேபிள் பண்ணாம இருக்கும். 15 to 20 நாள் வரையும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சு எனேபிள் பண்ணி வச்சிருந்தா கூட கண்டிப்பா 4 to 5 நாள் வரையும் நமக்கு வந்து பேட்டரி லைஃப் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கிடைக்குது. இதுபோக இந்த வாட்சில் வந்து பேக் சைடில் கொடுத்துருந்த போகோ பின் கனெக்டரோட சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வாட்ச் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஸோ பேட்டரி லைஃப் வந்து இதில் நல்ல ஒரு சாலிடான ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் ப்ளூடூத் காலிங் மட்டும் எனேபிள் பண்ணாமல் AODயும் ஆன் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்கும். அடுத்த இந்த வாட்சோட யூஏ பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த வாட்ச் வந்து ஹைப்பர் வாய்ஸில் வந்து ரன் ஆகுது. இது ஷாமியோட கஸ்டம் யூஏல தான் ரன் ஆகுது. இந்த வாட்ச் வந்து ரெகுலரான ஸ்மார்ட் வாட்சில் உள்ள இந்த யூஏ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான டைல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ண உங்களுக்கு டைல்ஸ் மாதிரியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைல்ஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது நமக்கு வந்து இந்த ஃபுல் டிஸ்பிளேல இருந்து டைல்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 3 டைல் இருக்கிற மாதிரியோ இல்லை 4 டைல் இருக்கிற மாதிரியோ ஒரு ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கலாம். மற்றபடியாக நீங்கள் உங்களுக்கு தேவையான டைல்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற டைல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுபோக இந்த யூஏலாம் பார்த்துட்டு ரொம்ப ஸ்மூத்தான ஃபீல் கிடைச்சிச்சு. குறிப்பாக அந்த நேவிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் யூஏயும் வந்து நமக்கு எந்த ஒரு ஜிட்ரி இல்லாத ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த யூஏலேருந்து கிடைக்கும். மேலும் ஹோம் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுலேயும் உங்களால் கிளாக் ஃபேஸஸ் மாற்ற முடியும். குறிப்பிட்ட வகையான சில கிளாக் ஃபேஸஸ் காட்டுறாங்க. அது போக இந்த கிளாக் ஃபேஸஸையும் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதாவது கிளாக் ஃபேஸை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கிளாக் ஃபேஸ் மாத்திர ஆப்ஷன் வருது. அதில் டாப் சைட் பாட்டம் சைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா நிறைய கலர் பேட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது அதே வாட்ச் ஃபேஸை நீங்கள் வந்து கலர்ஸை மாற்றிக்கலாம். அதுலேயும் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி வாட்ச் ஃபேஸில் குட்டியாக இந்த ஆக்டிவிட்டி பார்க்கறதுக்கு ஒரு லோகோ கொடுக்குறாங்க. ஸோ அந்த சிம்பிள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஆக்டிவிட்டி பார்த்துக்கலாம். அதாவது எவ்வளோ கேலரி ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டெப் வந்து நடந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாக பார்க்கலாம். சைடில் மெனுவாக ஆட் பண்ணலாம் அல்லது வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்க்கலாம். இதுபோ அந்த ஆக்டிவிட்டி பேஜ்ல வந்து பாட்டம் சைட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ கேலரிஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கீங்க, என்ன டைமில் ஸ்பெண்ட் பண்ணிக்கீங்க அப்படிங்கிறத காட்டுது. மேலும் வந்து கீழே பார்த்துட்டீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப் வந்து போயிருக்கீங்க, அதுபோக எவ்வளோ மூவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த வாட்சோட மெனுஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த வாட்ச் வந்து டாப் சைடு வந்து பாட்டம் சைடு ஸ்வைப் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காட்டுது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டேப் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த டெலிட் பட்டன் வரும். அப்படி இல்லைன்னா டாப் சைடு கிளியர் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது மூலமா ஓவராலாக எல்லா நோட்டிஃபிகேஷனும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மற்றபடியாக பாட்டம் சைடு டாப் சைடு ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு குயிக் டோகல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த குயிக் டோகல்ஸ் பார்த்துட்டீங்கன்னா மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்டி, அதாவது டு நாட் டிஸ்டர்ப் மோட் வருது. இது மூலமாக அந்த வைப்ரேஷன் அது போக இந்த காலர்ஸ் நமக்கு கேட்காத மாதிரியாக செட் பண்ண முடியும். அதுபோக கஸ்டம் டைம்னு செட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைமில் வந்து இந்த டிஎன்டி மோட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணிச்சிட்டிங்கனாலும் டிஎன்டி மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். மற்றபடியாக ரெண்டாவது மோட் பார்த்துட்டீங்கன்னா வைப்ரேஷன், அதாவது எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால்ஸ் வரும்போது இப்போ மெசேஜ் வரும்போது சவுண்ட் வராது. வந்து வைப்ரேஷன் வந்து நல்லாவே இருக்குது. இது கொடுத்துருக்க ஹாப்டிக் மோட்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் நமக்கு கொடுக்குது. குறிப்பாக வந்து நீங்கள் அலாரம் ஆனது வந்து இந்த கால்ஸ்லாம் வரும்போது வைப்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதை நோட்டீஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் மோட்டர் உள்ள கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது நம்ம வந்து வாட்ச் வந்து எப்பெல்லாம் பார்க்கமோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாக் ஃபேஸ் ஆன் ஆகிற மாதிரியாக வந்து ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சென்சிட்டிவிட்டி நல்லா இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா எப்பெல்லாம் வந்து நான் கையை தூக்கி பார்க்கணும் அப்பெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாக் ஃபேஸ் காட்டுது. ஸோ அக்யூரசி நல்லா இருக்குது. மற்றபடியாக குயிக் டோகல்ஸில் அடுத்த மெனு பார்த்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ், அதை வந்து பிறகு பார்க்கலாம். இதுக்கு அடுத்த மெனு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து டார்ச் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ இது ரெண்டு ஆப்ஷனில் வைக்கலாம். ஒன்று வந்து ஃபுல்லாக லைட் எரியிற மாதிரி, இல்லைனா வந்து நமக்கு வந்து வெட்டி எரியிற மாதிரியாக இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். டார்ச் தேவைன்னு நினச்சிங்கன்னா பேக் சைட் போகிறதுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பழைய ஸ்க்ரீன் போயிருது. இது இப்போ ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அது மூலம் ஸ்மார்ட் ஃபோன் கூட சிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நமக்கு வந்து கிளியரிங் மோட், அதாவது வாட்டர் கிளியரிங் மோட், மழைக்காலங்களில் நமக்கு வந்து இந்த வாட்சோட ஸ்பீக்கரில் இருக்கிற அந்த லிட்ல வந்து தண்ணி அடிச்சிக்கிச்சுன்னா அந்த டைமில் வந்து இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகி ஸ்பீக்கர் கிளிஸ்ல வந்து வாட்டர் பிளாக்கேஜ் வந்து வெளியே போயிடும். மற்றபடியாக அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் சேவர் மோட் இருக்குது. இதை எனேபிள் பண்ணும்போது நமக்கு வந்து பீடோமீட்டர் அது போக வந்து கிளாக் மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் ஒர்க் ஆகும், மற்ற ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகாது. ஸோ வாட்சோட பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆல்வேஸ் வேக் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. அது மூலமாக எனேபிள் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த 5 நிமிஷத்துக்கு வந்து கிளாக் ஃபேஸ் அப்படியே தெரியிற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி வைக்காங்க. இப்போ செட்டிங்ஸ் மெனு பற்றி பார்க்கலாம். செட்டிங்ஸ் மெனுக்குள்ள போயிட்டீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸஸ் மாற்றுறதுக்கு இந்த ப்ளஸ் அண்ட் ஹோல்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து யூஸ் ஆகணுமான்னு போட்டிருக்கு. இது போக வந்து நமக்கு வந்து இந்த வாட்ச் ஃபேஸஸ் மாற்றுறதுக்கு வந்து மெனுஸ் வந்து அதுல இருந்தும் டேட்டா போகலாம். இல்லைன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி வாட்ச் ஃபேஸஸ் மாற்றிக்கலாம். மற்றபடியாக ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன். நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஸ்க்ரீன் வேக் பண்ணணுமா, இல்லைன்னா வந்து இப்போ ஃபோன் லாக் ஆகிருக்கும் மட்டும் நோட்டிஃபை பண்ணணுமா, இல்லைன்னா வாட்ச் வியர் பண்ணும்போது மட்டும் நோட்டிஃபை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஆப்ஷன் இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்றபடி நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது தானாகவே உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணும். இது போக சவுண்ட் வைப்ரேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னென்ன சவுண்ட் வந்து எவ்வளோக்குள்ள வேணும், வைப்ரேஷன் வேணுமா வேண்டாமா, வைப்ரேஷனோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் டிஸ்பிளேல பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. அது போக வந்து பிரைட்னஸ் நீங்கள் தேவை நினச்சிங்கனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மேனுவலாக தான் மாற்ற வேண்டியிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மாறுற ஆப்ஷன் இதில் இல்லை. இது போக எவ்வளோ டைம் வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிருக்கணும் அப்படிங்கிற செட்டிங்கும் அது உள்ளே இருக்குது. மேலும் ரைஸ் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி எப்போ ஆன் பண்ணணும், அது போக இந்த கவர் டு ஸ்லீப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை எனேபிள் பண்ணிச்சிட்டிங்கன்னா வாட்ச் வந்து கையை வச்சு க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகும். மேலும் வந்து டிஃபால்ட் தீம் என்ன அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. அது எந்த டைமில் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். இதுபோல் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக பல விதமான ஏஓடி மோட்ஸும் இருக்குது. நான் ஏற்கனவே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மட்டும் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ செட்டிங்ஸ் அடுத்த ஆப்ஷன் டிஎன்டி, இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம்.
ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு சவுண்ட் வைப்ரேஷன் வேணாம்னு வச்சிங்களோ அந்த டைம் ஆன் பண்ணிக்கலாம். இது இப்போ நைட் மோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. இது மூலமாக இதுவுமே வந்து இந்த சவுண்டு இப்போ இந்த லைட்டோட பிரைட்னஸ் குறைக்கிறது அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. அதையும் எனேபிள் பண்ணால் பண்ணிக்கலாம். இது இப்போ ஆட்டோ டிடெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒர்க் அவுட் மோட்ஸ், அதாவது எந்த ஒரு ஒர்க் அவுட் மோட்ஸும் நீங்கள் எனேபிள் பண்ணாமல் தானாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா எடுத்துக்கிடும். மேலும் வந்து இந்த லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து மெனுஸ் வந்து இப்படி காட்டணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். கிரிட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இதை மாதிரி இருக்கும். அதுப்போ லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது இதே மாதிரியாக மெனுஸ் வந்து மாறும். உங்கள் தேவைக்கு ஏற்றப்ப நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஏஐ எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் தர்ற மாதிரியாக உள்ள வந்து ஏஐ பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் எது கேட்டாலும் சரி, குறிப்பாக வந்து நான் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கணும் அதுக்கேற்றப்பல அந்த வாட்ச் வந்து எனக்கு ஆன்சர் கொடுக்குது. மற்றபடியாக வந்து இந்த வாட்சில் வந்து பின் பண்ணணும்னா போட்டுக்கலாம். அதுபோக பேட்டரி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுபோக அல்ட்ரா பேட்டரி சேவர் ஆப்ஷனும் இருக்குது. இதுபோ செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ரீசெட் பண்ணுறதுக்கு, கனெக்ட் பண்ணுறது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்றபடியாக அபவுட் வாட்ச்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் வாட்சோட இன்ஃபர்மேஷன் காட்டுது. இப்போ மெனுஸ்குள்ளே போய்க்கலாம். மெனுஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா மொதல் ஆப்ஷன் ஒர்க் அவுட் மெனு. இது ஏற்கனவே சொன்ன ஆட்டோ டிடெக்ட் அப்படிங்கிற மெனு வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் வந்து சூஸ் பண்ண வேண்டாம் மேனுவலாக. மற்றபடியாக மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் பிக் பண்ண அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வாக்கிங் மாதிரியான சில மெனுஸ் வந்து இருக்குது. அதில் போனீங்கன்னா டேரெக்டாக வந்து மெனு வந்து ஆன் ஆயிரும். மற்றபடியாக இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் போயிட்டீங்கன்னா நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ஒர்க் அவுட் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது, கரெக்டாக இருக்கா இல்லையா, அது போக வந்து எவ்வளோ கேலரி பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும் இந்த வாட்சால். மேலும் நீங்கள் வந்து ஒருவேளை ஆட்டோ டிடெக்ட் எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் கூட நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்சை வந்து டிடெக்ட் பண்ணி என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத காட்டிடும். இதுபோக ஹிஸ்ட்ரி ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ரெண்டாவதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க, எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் கேலரிஸ் என்ன, ஸ்டெப் எவ்வளோ கூட எடுத்திருக்கீங்க, அது போக வந்து நீங்கள் எவ்வளோ மூவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டும். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சர். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து டேட்டா செட்டிங்ஸ் மெனுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அப்படின்னா சைட் மெனுக்குள்ளே போயிட்டு கூட ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஹார்ட் ரேட் ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக என்னோட ஹார்ட் ரேட் எந்தெந்த டைமில் எவ்வளோ வேரியா இருக்குது அப்படிங்கிறதுக்கு தெரியுது. அது போக வந்து இதுக்குள்ளே போனீங்கன்னா மெஷர் பண்ண ஆரம்பிக்கு. அது போக ஹார்ட் ரேட் ஜோன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து என்னோட ஹார்ட் வந்து எப்படி இருந்திருக்கு அந்த டைமில் எவ்வளோ ஒர்க் என்னோட ஹார்ட் ரேட் பீட்டாக இருக்குது. அது போக ஆவரேஜ் ஹார்ட் ரேட் என்ன 30 நாளில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். அப்போ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா கண்டினியூஸ் மானிட்டரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக பண்ணணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக பண்ணணுமா அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். நான் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறேன் வச்சுக்கேன். இது போக ஹார்ட் ரேட் வந்து எந்த லெவலுக்கு மேலே போனால் இல்லை எந்த லெவலுக்கு கீழே போனால் அலர்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணும். மேலும் இந்த ஹார்ட் ரேட்டில் பல விதமாக கேட்டகரி காட்டுறாங்க. அந்த லைட், இன்டென்சிவ், ஆரோபிக் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணிங்கன்னா ஆரோபிக் காட்டும். அது போக இந்த VO2 மேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பாட்டம் சைடில் போயிட்டீங்கன்னா அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. இதுப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வைட்டாலிட்டி ஸ்கோர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு நாளில் வந்து மூவ் பண்ணிட்டீங்க, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, அது போக எவ்வளோ வந்து ஹார்ட் ரேட் வச்சு உங்களோட ஹெல்த் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்து பார்க்குற மாதிரியாக வந்து அமையும். ஸோ நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹார்ட் கரெக்டாக துடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது பார்க்க முடியும். இது போய் SpO2 சென்சர் கொடுக்குறாங்க. அதாவது பிளட்ல உள்ள ஆக்சிஜன் லெவல் கால்குலேட் பண்ற சென்சர் தான் இது. மெஷர் பண்ணி காலிபரேட் பண்றது நேரம் எடுக்கும். எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டைம்லையும் எவ்வளோ வந்து மெஷர் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அது போக வந்து ஆல் டே ட்ராக்கிங் எனேபிள் பண்ணிச்சிங்கன்னா நீங்க சூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் பண்ற மாதிரி ஃபீச்சரும் இதில் கொடுக்குறாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங். இந்த ஆப்ஷன் நீங்கள் வாட்சை கையில் வியர் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் கூட சிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ தூங்கியிருக்கீங்க, அதாவது எவ்வளோ தூங்கணும் அப்படிங்கிற கோல் வச்சுக்கலாம். அந்த கோல் வந்து நீங்கள் எவ்வளோ தூங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் டீப் ஸ்லீப் போயிருக்கீங்க, லைட் ஸ்லீப் எவ்வளோ போயிருக்கீங்க, அது போக அந்த ரெம் அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் பாங்க உங்க தூங்கும் போது எப்பெல்லாம் வந்து கண் வந்து மூவ் ஆகுதோ அதையும் வந்து இது கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. இது போக வேக்கப்ஸ் எத்தனை டைம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க தூங்கும்போது அப்படிங்கிறது காட்டுது. அது போக ஆவரேஜ் ஹார்ட் ரேட் என்ன, மேலும் வந்து நீங்கள் ஆவரேஜாக எவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக தூங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காட்டுது. இது இப்போ அட்வான்ஸ் மானிட்டரிங் மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. எவ்வளோ வந்து கரெக்டாக வந்து இந்த ஸ்லீப் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் எனேபிள் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட மாற்றி ஒரு வாரம் இடையில வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்த்தும் கரெக்டாக இந்த ஸ்லீப் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிச்சு. இதுபோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங். அதாவது உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பல விதமான லெவல்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுபோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது எவ்வளோ நிமிஷம் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கரெக்டாக அந்த சொல்கிற டைமில் மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா உங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு வந்து ப்ரீத் பண்ணும்போது உங்கள் ஹார்ட் ரேட் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குது, மேலும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஹார்ட் ரேட் இருந்துச்சு, ப்ரீத் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இதுபோ வெதர் அப்டேட்ஸும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர்காஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுபோ நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்க லொக்கேஷன் உள்ள அந்த வெதர் பார்க்கலாம். ஸோ இது வந்து கிளாக்ல எந்த விதமான சென்சரும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை வந்து
உங்களுக்கு எடுத்து காட்டும். மற்றபடியாக இதில் கேலண்டர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அது மூலமாக கேலண்டர் பார்த்துக்கலாம். இது போய் ஈவெண்ட்ஸுங்கிற அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஈவெண்ட் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா அது இதில் தெரியும். இது போல் டாஸ்க் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணலாம். மற்றபடியாக ஃபோன் ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நீங்கள் வந்து கால்ஸ் பேசுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபோன் நம்பர் வச்சு டேப் பண்ணியோ இல்லை வந்து கான்டாக்டை சிங்க் பண்ணி வந்து நீங்கள் வந்து டேட்டா கால்ஸ் பண்ணலாம். ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நல்லா இருந்துச்சு சொல்லணும். ஆனால் பேசிக்காக என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்மார்ட் வாட்சில் வந்து கால்ஸ்க்காக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து 3 நாளே காலிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஃபுல் டைம் வந்து எனேபிள் பண்ணிச்சு அடிக்கடி கால்ஸ் பேசுனீங்கன்னா. இதுக்கு இதில் வந்து ஏஐ ஜோன் அப்படிங்கிற அடுத்த ஆப்ஷன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆரம்பத்தில் வந்து இந்த க்ரௌன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த Q&A அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுமான்னு கேட்கும். அந்த ஆப்ஷன் தான் இது. ஸோ இது மூலமாக வந்து வாட்சில் எந்த விதமாக கொஸ்டின்ஸும் கேட்கலாம். அது போய் ஏஐ வாட்ச் ஃபேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது எனேபிள் பண்ணும்போது நம்ம வந்து வாட்ச் ஃபேஸ் எப்படி வேணும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணிட்டோன்னா ஏஐ அது மூலமாக கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ணி நமக்கு வந்து இந்த வாட்ச் ஃபேஸஸ் வந்து தருது. கொடுக்குற கமெண்ட் ஏற்றாலும் வாட்ச் ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது மியூசிக் மாற்றிக்கலாம். அதுக்கு கேமரா கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. கேமரா வந்து ஃபோனில் வந்து எனேபிள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பண்ணலாம். இதுக்கு அலாரம் செட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. வைப்ரேட் பண்ணி சவுண்ட் வச்சு உங்களுக்கு வந்து எழுப்பிடும். இதுக்கு ஸ்டாப் வாட்ச் டைமர் மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. மேலும் வந்து வேர்ல்ட் கிளாக் ஆப்ஷனும் இருக்குது. என்னென்ன கண்ட்ரிஸ்க்கு வேர்ல்ட் கிளாக் வேணும்னு வச்சிங்கன்னா அது வந்து கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது. ஃபைண்ட் மீ ஃபோன் ஆப்ஷன் இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதுவுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட்டும் பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரியாக பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் வாட்ச் வந்து நமக்கு லெஃப்ட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது அடிஷனல் மெனுஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அது குயிக் டூல்ஸ் வந்து உங்களால் செட் பண்ணி வைக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலும் அடுத்தபடியாக இந்த ஸ்டெப் கால்குலேட்டர் அதாவது பீடோமீட்டர். இந்த பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி நல்லா இருந்துச்சு. சில நேரங்கள் நடந்து போகும்போது அந்த பீடோமீட்டர் கொஞ்சம் ஓடாத மாதிரி தெரியும். ஆனால் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கடைசி எண்ட் ரிசல்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப் கவுண்டர் நல்லாவே ஒர்க் ஆச்சு. மேலும் இந்த வாட்சோட யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மீ ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் கொடுக்குறாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து வாட்ச் வந்து சிங்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்கள் வாட்சோட உள்ள எசென்ஷியல் திங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு வந்து வாட்ச் 100க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸும் இருக்குது க்ளவுடில். ஸோ அது மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம். பல விதமான வாட்ச் ஃபேஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான வாட்ச் ஃபேஸஸும் நீங்கள் வந்து டேட்டா அந்த ஆப் மூலமாக மாற்றிக்கலாம். இதுவோ ஒன்ஸ் வந்து இந்த வாட்ச் கூட சிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஹெல்த் ஆக்டிவிட்டி கீழே பார்த்துட்டீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த ஸ்லீப் எவ்வளோ தூரம் தூக்கியிருக்கீங்க, ஹார்ட் ரேட் எவ்வளோ கூட வந்திருக்கு. பிளட் ப்ரெஷர் வந்து இந்த வாட்சில் வந்து காட்டாது. ஜஸ்ட் சும்மா ஆப்ஷன் வச்சிருக்காங்க. மற்றபடி பிபி பார்க்குற ஆப்ஷன் கிடையாது. மற்றபடியாக பிளட்ல உள்ள ஆக்சிஜன் லெவல் அது போக மற்ற எல்லா விஷயங்களும் இதில் பார்க்கலாம். இதுக்கு வந்து வாட்ச் வந்து செட் பண்ணும்போது ஜெண்டர் செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு லேடிஸ்ன்னு செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மென்சுரல் சைக்கிள் வந்து ட்ராக் பண்ணுற ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து இந்த வாட்சில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணும்போது மட்டும் தேவையான நோட்டிஃபிகேஷன் மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து எனேபிள் பண்ணாதீங்க. ஏன்னா அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக இந்த வாட்சோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நெகட்டிவ் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து என்னெல்லாம் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இந்த ஆட்டோ பிரைட்னஸ் இல்லை, அதுவுமே இந்த பட்ஜெட் சொல்ல முடியாது. ஸோ இது குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் நான் வந்து ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தேன். அப்போது வாங்கும்போது இதோட விலை வந்து 1699 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி ரெகுலர் டைம் இந்த வாட்ச் வாங்குறீங்கன்னா 1999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்க. ஒருவேளை டீல் டைமில் ஏதாவது வாங்கினீங்கன்னா இதோட ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நல்ல ஒரு ஸ்னாப்பியான யூஐ, ரெஸ்பான்சிவ்னஸ் இருந்துச்சு. அது போக இந்த ஆம்லெட் டிஸ்பிளே நல்லா இருக்குது. அது போக உள்ள கொடுத்துருக்க சென்சார்ஸும் நல்லா இருக்குது. ஹார்ட் ரேட் சென்சர்லாம் பார்த்தீங்கன்னா 97% அக்யூரேட்டுங்க. என்ன மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்குறேன்னா என்னோட உடம்பு அதுக்கேற்றாப்புல ரியல் டைமில் இந்த ஹார்ட் ரேட் வந்து மெஷர் ஆகுது. ஸோ இது மாதிரி ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வாட்ச் வாங்கலாம். இது போக எசென்சியலான சென்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா வாட்சோட சிங்க் பண்ணியிருக்கும் போது நல்லாவே ஒர்க் ஆகுது. இது போக வந்து எல்லா விதமான சென்சர்ஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. எந்த விதமான நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வாட்சில் ஒன்றும் இல்லை. மற்றபடி அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு என்னெல்லாம் சென்சர்ஸ் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே வந்து இந்த ரெட்மி வாட்ச் மூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரெட்மி வாட்ச் மூவை பற்றி நினைக்கிறேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற வாட்ச்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நானும் டெக் இந்த முக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.